மென்டல் எபிலிட்டியில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிரர் இமேஜ். நம்ம பிரைட்டர் பிரைன் அகாடமிலேருந்து இந்த யூடியூப் சேனலில் வழியாக கொடுத்துட்ருக்கோம். மிரர் இமேஜ் அப்படின்னா இமேஜின்றது ஏதோ ஒரு லெட்டர்ஸு, வேர்ட்ஸு, ஒரு படம் எதாலும் இருக்கலாம். மிரர் இமேஜ் அப்படிங்கக்குள்ள இந்த கண்ணாடியில் நம்ம எப்படி அந்த லெட்டரை பார்த்தா நமக்கு எப்படி தெரியும், ஒரு விஷயத்தை இமேஜை கண்ணாடி வழியாக அதை பார்க்கக்குள்ள எப்படி தெரியுது, கண்ணாடியில் பிரதிபலித்து எப்படி வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அல்ஃபபெட்ஸ்னு சொல்லக்கூடிய ஏபிசிடி இசட் வரைக்கும் மிரர் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு லெட்டர் அது மிரர் இமேஜ் ஆனால் எப்படி இருக்குது, ஏ அப்படின்றத மிரர் பண்ணாக்கா அதே மாதிரி தான் வரும். லெட்டர் பியை மிரர் பண்ணாக்கா எப்படி மாறி வருது பார்த்தீங்களா? இதான் மிரர் இமேஜ். இதில் கீழே ஒவ்வொரு லெட்டர் ஏ டு இசட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். இப்போது கீழே என்ன கொடுத்துருக்கோன்னாக்கா அன்சேஞ்சு இமேஜ் ஆஃப் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா மிரர் பண்ணினாலும் அந்த லெட்டர் அப்படியே தான் இருக்கும், மாறாது. அப்படி ஒரு 10 லெட்டர் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டா நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நம்மளுடைய நியூமெரிக்கல் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, 1 to 10, அதையும் நீங்கள் மிரர் இமேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டயக்ராமில் இது சைடில் ஒரு எக்ஸ் ஒய் கோடு போட்டிருக்காங்க இல்லையா, இதான் மிரர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இசட் அப்படின்ற ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போடு யாரோ கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மிரர் பண்ணால் எப்படி வருது. இப்போது இசட் அப்படின்றத மிரர் பண்ணால் எப்படி இருக்குது, ஏற்கனவே அல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்க பாருங்கள். இசட் அப்படின்றத மிரர் பண்ணால் அப்படியே மாறி வருது, இந்த மாதிரி வருது. இதை வச்சுட்டு கண்டுபிடிச்சோன்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே வருது, ரெண்டாவது உள்ளது அப்படியே வருது, மூணாவது தான் ஆன்சர் மிரர் மாதிரி வருது. எப்படின்னாக்கா மேலே உள்ள ஏரோ அப்படியே இருக்குது, கீழே உள்ள சர்க்கிள் அப்படியே இருக்குது. நம்ம பார்த்தாக்கா 3 நாளும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஏரோவும் சர்க்கிளும் மாறி இருக்கிறதுனால நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபிகர்லேருந்து ஆன்சர் எடுத்து பார்த்தோன்னா ஆன்சர் 3 அதான் வரும். சரிங்களா? அடுத்தது இப்போ மிரர் எக்ஸ் ஒய் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அல்ஃபபெட்ஸில். கிளாஸ் CLASS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை மிரர் பண்ணால் என்ன வருது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே அல்ஃபபெட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், மிரர் இமேஜில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஸு எப்படி மாறி இருக்குது, ஏன்ற லெட்டர் மாறாது, எல்லு மாறும், சி மாறும். அப்படின்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்றில் எஸ் அப்படியே இருக்குது, ரெண்டாவது ஒன்றில் மாறி இருக்குது, 3 நாளில் எஸ் அப்படியே இருக்குது. அப்படின்னா 1 3 4 அப்படின்றது வராது. அப்படின்னாக்கா டைரெக்டாக ஆன்சர் 2 இதான் நம்மளுடைய ஆன்சர் ஃபிகர் 2. அடுத்தது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக உள்ளது தான் மிரர் பண்ணால் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் 6 வந்துடுச்சு, அது வராது. லாஸ்ட்லேயும் 6 வந்துடுச்சு, நம்பர் 4 ஆப்ஷன்லேயும் 6 வந்துடுச்சு. இப்போ 2 3ல் 4 மிரர் ஆகிருக்கு, 3யை மிரர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 3ல் 3யை மிரர் பண்ணல. எப்படி ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணி பார்க்கக்குள்ள, ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு ஆன்சர் 2 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது கொடுத்த ஒரு ஃப்ளவர், அதோட ஒரு பட்ஸ் ஏரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எந்த இடத்துல மிரர் இருக்கோ அதை பொறுத்து நம்ம மிரர் இமேஜே கண்டுபிடிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் ஆன்சர் 3. அடுத்தது அல்ஃபபெட்ஸ் அண்டு லெட்டர்ஸ் 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிரர் எந்த பொசிஷன் இருக்குன்னு ஒவ்வொரு தடையும் நம்ம பார்த்துக்கணும். LE45ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு டிஜிட் 5 இருக்குது, அது ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டில் உள்ளது எப்படி வந்திருக்குனாக்கா இன்வெர்ட்டட் தலைகீழாக வந்திருக்கு, நமக்கு தலைகீழாக வரக்கூடாது, மிரராகி வரணும். ரெண்டாவதுல உள்ளதில் எப்படி இருக்குன்னாக்கா 5 அப்படியே வந்திருக்கு, மூணாவது இமேஜ்லேயும் 5 அப்படியே வந்திருக்கு. இப்போ 4ல் பார்த்தோன்னாக்கா 5 மிரர் ஆகி வந்திருக்கு. அப்போனா ஆப்ஷன் 4 எடுக்கணும். ஏன்னா ஒரு லெட்டரோடு எடுக்கிறோன்னா டைம் எக்ஸாமினேஷனில் டைம் ரொம்ப முக்கியம். நம்ம
டைம் சேவிங் ப்ராசஸ்க்காக கரெக்டாக ஒரு லெட்டர் எடுத்தாவே அதுக்கு ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கு அடுத்தடுத்த டிஜிட்டை நம்ம செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை 5 வந்து மிரர் இமேஜில் கிடைச்சதுனால ஆன்சர் 4. அடுத்தது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸிங் அப்படின்னு இருக்காங்க. FIXINGன்னு கொடுத்துருக்காங்க. மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க மிரர் இமேஜில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் டைரெக்டாக என்ன பண்ணுவீங்க, ஜிக்கு போயிடுவீங்க. ஜி எப்படி இருக்குன்னாக்கா 3லேயும் 4லேயும் இருக்குது. அடுத்து N மிரர் ஆகிருக்கா, அடுத்து I அப்படியே தான் வரும், X அப்படியே தான் வரும், I வரும், லாஸ்ட்டாக F மிரர் ஆகி வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அப்படி எல்லா லெட்டர்ஸும் மிரர் ஆகி வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆன்சர். இதை கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. இந்த இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளமில் மிரரு பொசிஷன் மாற்றிருக்காங்க. இப்போ சைடில் இருந்த மிரரை கீழே கொடுத்துருக்காங்க. மிரர் XY அப்படின்ற இடத்துல மிரர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா மிரர் இங்கே இருக்குது. இப்போனாக்கா இமேஜ் எப்படி விழும், இமேஜ் வந்து இந்த மிரர் இங்கே இருக்கிறதுனால எப்படி இருக்குன்றதை அசியூம் பண்ணும். இப்போது மிரர் இப்படி இருந்துச்சுன்னா இமேஜ் கீழே தான் வரும் இல்லைங்களா. அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இது வந்து மிரர் பண்ணி பார்த்தாக்கா இது மாதிரி வராது, செகண்ட் ஒன்று வராது. நீங்கள் தேர்டு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை, அதுதான் ஆப்ஷனாக உங்களுக்கு வரும். ஏன்னா மிரர் பொசிஷன் பொறுத்து அது இமேஜ் மாறும். சரிங்களா, சொன்ன மாதிரி ஆன்சர் 3. அடுத்தது மிரர் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சைடில் கொடுத்த மிரர் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதை மிரர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அப்படியே எடுத்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது இங்கே வருது இல்லைங்களா. அதனால் ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். இதான் மிரர் இமேஜ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம மிரர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.